மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களோட பணிவான வணக்கங்கள். என் பேர் மகேந்திரன். நான் தென் கைலாய பக்தி பேரவையில ஒரு தன்னார்வ தொண்டரா செயலாற்றுறேன். கடந்த 30 வருஷமா மகாசிவராத்திரி விழா ஈஷாவில் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. வர 31வது மகாசிவராத்திரி விழா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கோவில் இருக்கிற ஈஷா யோக மையத்துல வெகு விமர்சையா கோலாகலமா கொண்டாடப்பட போகுது. இந்த விழாவுக்கு பொதுமக்களை அழைக்கும் விதமாகவும் கோவில் இருக்கிற ஆதியோகிய போய் நேரா தரிசிக்க முடியாதவங்க அவங்க ஊர்ல அவங்க இடத்துலயே ஆதியோகிய தரிசிக்கிற விதமாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஆதியோகி ரத யாத்திரை தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படுது. இந்த வருஷ ஆதியோகி ரத யாத்திரை கோவில் இருக்கிற ஆதியோகி சிலைக்கு முன்பு வெகு விமர்சையா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதுல தமிழகத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில பயணிக்க இருக்கிற யாத்திரைய கடந்த 22ஆம் தேதி தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அவர்களால் மற்றும் தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபுர சுவாமிகளால் விமர்சையா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. மற்றும் தமிழகத்தோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரைய கடந்த 11ஆம் தேதி தர்மபுரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாத காலத்துல தமிழகத்துல ஒரு 1000க்கு மேற்பட்ட கிராமங்கள்ல தோராயமா ஒரு 30,000 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கு. இந்த யாத்திரை அந்தந்த ஊர்ல வரும்போது அந்த ஊர்ல உள்ள முக்கிய பிரமுகர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் சிவனடியார்கள் ரொம்ப ஆர்வமா இதை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. விருப்பப்பட்ட பக்தர்கள் ஆதியோகிக்கு அவங்க ஊருக்கு வரும்போது ஆதியோகிக்கு விருப்பமான தீபாராதனை, பழம், பூ மற்றும் நைவேத்தியத்தை அர்ப்பணிக்கலாம். தமிழகத்தோட வடக்கு மாவட்டங்களான செங்கல்பட்டு, சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு இந்த யாத்திரை 26ஆம் தேதியிலிருந்து வலம் வர இருக்கு. அதாவது இன்னையிலிருந்து வலம் வர இருக்குது. குறிப்பா சென்னைக்கு இந்த யாத்திரை வர 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், புருஷவாக்கம், கோடம்பாக்கம், அண்ணாநகர் மற்றும் நங்கநல்லூர் இந்த ஏரியாக்கள்ல வலம் வர இருக்கு. இந்த யாத்திரை 2 மாதங்களுக்கு பயணித்து வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி ஈஷா யோக மையம் கோயம்புத்தூர்ல முடிவடைய இருக்கு. இந்த யாத்திரை மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் சிவாங்கா அன்பர்களால சிவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரையும் நடத்தப்படுது. இந்த பாத யாத்திரை தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் தெலுங்கானால இருக்கிற சிவபக்தர்களால வெகு விமர்சையா நடத்தப்படுது. இந்த யாத்திரையின் போது ஆதியோகியோட உருவம் தாங்கிய 6 ரதங்கள் பாத யாத்திரையா இழுத்துட்டு செல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 63 நாயன்மார்களோட உருவங்கள் பொருந்திய ஒரு ரதத்தையும்
இழுத்து செல்லப்படுது. இந்த யாத்திரையின் போது இந்த சிவபக்தர்களோட அர்ப்பணிப்பை பார்க்கிற ஒவ்வொருக்கும் மெய்சில் இருக்கிற விதமா இது நடந்துட்டு. கோயில நடக்கிற இந்த மகாசிவராத்திரி விழாவில் அந்தந்த ஊர்ல இருந்து போய் பங்கு பெறறதுக்கு ஏதுவா அந்த ஊர்ல இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் கட்டணத்துடன் கூடிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. நேரடியா போய் கலந்துக்க முடியாத அன்பர்களுக்காக தமிழகத்துல ஒரு 50 இடங்கள்ல நேரலைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரலைகள் நடக்கிற இடங்கள்ல பெருவாரியான பக்தர்கள் கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ராட்சம், சத்குருவோட ஆனந்த அலை என்ற ஒரு புத்தகம் மற்றும் மகா அன்னதானம் ஃப்ரீயா வழங்கப்பட இருக்கு. ஏற்பாடுகளையும் அனைத்து பக்தர்களும் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். இந்த பிரஸ் மீட் மக்களை இன்வைட் பண்றதுக்காக பிரஸ் மீட். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தனியா இன்னொரு பிரஸ் மீட்ல இதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. 4 திசையும் பாணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கேள்வி எடுத்து முன்வைக்கிறோம்னா இவங்க ஃபாலோ பண்றவங்க கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா நான் சொன்ன மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்காங்க, அவங்களாலதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த ரத யாத்திரை தென்கையில பக்தி பேரவையால நடத்தப்படுது. ஆமா, தென்கையில பக்தி பேரவையால நடத்தப்படுது. சில பிரச்சனைகள் முன்வைக்கப்படும், சில பிரச்சனைகள் கலப்போம். அது மாதிரி நம்மளுடைய நோக்கம் அதிகம். இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்கணும், அதை தடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரத யாத்திரை அப்படின்றது இப்ப ஈஷா யோகாவில் ஆதியோகியோட திருவுருவம் இருக்குது. அங்க போய் நேரடியா தரிசிக்க முடியாதவங்களுக்காக அவங்க ஊருக்கே நம்ம அதை எடுத்துட்டு போறோம். அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. அவங்க அங்கேயே அர்ப்பணை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மகாசிவராத்திரி விழாவுக்கு நம்ம ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ற விதமாகவும் இது இருக்குது. அதான் இதோட முக்கியமான நோக்கம்.